ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம். இன்னைக்கு இந்த வீடியோல என்னன்னா, நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா, இந்த சினிமாக்காரர்கள் நம்ம மக்களுக்கு நிறைய விழிப்புணர்வு ஏற்படுத்துற மாதிரி சினிமா மோகமா இருக்கட்டும், சினிமா பத்தின விஷயங்கள்லாம், அதாவது படம்ங்கிறது ஒரு என்டர்டெயின்மெண்ட். ஓகே, அது ஒரு பொழுதுபோக்கான ஒரு விஷயம். ஆனா படத்துல நடிக்கிறவங்க எல்லாம் நிஜத்துல ஹீரோஸ் கிடையாதுங்கிறத நம்ம நிறைய டைம் நிறைய வீடியோஸ்ல நானும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லியிருக்கேங்க. சரியா? ஆனா இருந்தாலுமே சில வீடியோஸ் எல்லாம் பாக்குறப்ப நானும் நிறைய டைம் நினைச்சுப்பேன், வீடியோ எல்லாம் போடக்கூடாது, இந்த பம்பே நமக்கு வேண்டாம். லாஸ்ட் டைம் கூட பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமா எல்லாம் கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்களா, அது கொஞ்சம் ஹர்ட்டிங்கா இருந்தது. ஓகே, சரி பார்த்தா கூட இருந்தாலும் இந்த மக்கள் எல்லாம் பண்றப்ப ரொம்ப இவங்க பண்றப்பெல்லாம் எனக்கு பாக்குறப்ப என்ன தோணும் பர்சனலான்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு புண்ணிய பூமி தமிழ்நாடுங்கிறது. எத்தனையோ பேர் ரொம்ப தியாகங்கள், எத்தனையோ பேருடைய ரத்தம், எத்தனையோ பேருடைய உழைப்புனால இங்க நிறைய விஷயங்கள் அவ்வளவு ஒரு புண்ணிய பூமின்னு தான் நான் தமிழ்நாட்டை நினைக்கிறேன். அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டவங்கெல்லாம் இருந்த தமிழ்நாட்டுல நிறைய நம்ம சுதந்திரத்துக்காக போராடினவங்க கூட பாத்தீங்கன்னா நிறைய பேர், மெஜாரிட்டியான பீப்புள் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் தான், இல்லைங்களா? அப்படி இருக்கிறப்ப அப்படியெல்லாம் இருந்து கஷ்டப்பட்டு நம்ம தமிழ்நாட்டை காப்பாத்தி கொடுத்த இந்தியாவுக்காகவும் சரி தமிழ்நாட்டுக்காகவும் செஞ்சவங்க எல்லாம் பிறந்த மண்ணுல இவ்வளவு மோசமான மனிதர்கள்லாம் இருக்காங்கன்னு நினைக்கிறப்ப ரொம்ப மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதுக்காக தாங்க இந்த வீடியோ. இது நிறைய டைம் நிறைய பேர் சொல்றாங்க, இருந்தாலும் நானுமே என்னால முடிஞ்ச வரைக்கும் சொல்றேன். சினிமாங்கிறது வேற, வாழ்க்கைங்கிறது வேற. பிலிம்ங்கிறது பாத்தீங்கன்னா, ஒரு சினிமாங்கிறது நம்ம எப்படி வேலைக்கு போறோமோ, ஒரு ஐடில ஒர்க் பண்றோமோ, ஒரு டாக்டரா இருக்கோமோ, ஒரு நர்ஸா இருக்கோமோ, ஒரு என்ன சொல்றது, பியூட்டிஷியனா இருக்கோமோ, வாட் எவர் என்ன ஒரு தொழில் பண்றவங்களா இருந்தாலும் சரி, அதே மாதிரிதான் சினிமாங்கிறதும் அவங்களுடைய வேலை அது. அதை அவங்க செய்யறாங்க. ஆனா நம்ம எல்லாரும் ஒரு கடவுள் மாதிரி நினைச்சுக்கிறோம் இல்லையா? இப்ப 2-3 வீடியோஸ் நான் பிளே பண்றேன், நீங்களே பாருங்களேன். மக்கள் எனக்கு மக்கள் திருந்துவாங்கங்கிற கொஞ்சம் இருந்த நம்பிக்கையும் இப்ப போயிடுச்சுங்க. இந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்க. பாத்தீங்க இல்லையா? இந்த அம்மா ஈரோட்ல இருந்து வந்திருக்காங்க. இந்த அக்கா பிள்ளைங்களை கூட்டிட்டு வந்திருக்காங்க. ரஜினி அவர்கள் தீபாவளி தீபாவளிக்காக அவர் கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக தீபாவளிக்கு அவர் ஒரு போயஸ் கார்டன்ல இருந்து டாடா பாய் பாய் காமிச்சிட்டு அவர் உள்ள போயிட்டாரு. இவங்க அவங்கள பார்க்க முடியலைங்கிற வருத்தத்துல அழறாங்க. எதுக்காக அழறாங்க பாத்துக்கோங்க, ரஜினி அவரை பார்க்க முடியலைங்கிறதுக்காக அழறாங்கப்பா. ஓகே, அதுக்கப்புறம் நீங்களே பாத்துக்கோங்க எதுக்கெல்லாம் அலறது. எனக்கு யூஸ்வலா ஒரு விஷயம் பிடிக்கும், என்னன்னா அன்வான்டா நம்மளுடைய கண்ணீரை யாருக்காகவுமே வேஸ்ட் பண்ண கூடாது. சரியா? இப்ப நமக்கு ரொம்ப பிரியமானவர்களா இருக்கட்டும், நம்மளுடைய ரொம்ப அன்புக்குரியவர்களா இருக்கட்டும், இவங்களுக்காக நம்ம வேஸ்ட் பண்றது ஓகே, அது ரொம்ப வேல்யூபிளான ஒரு விஷயம் நான் நினைப்பேன் கண்ணீர். சரிங்களா? அதுக்கு ரொம்ப சக்தி இருக்குன்னு நினைக்கிற ஆள் நானு. அப்படி இருக்கிறப்ப அந்த கண்ணீரை கண்டவங்களுக்காக வேஸ்ட் பண்றது, யூஸ் பண்றதுங்கிறது எனக்கு யூஸ்வலா உடன்பாடு கிடையாது. அதுவும் இந்த மாதிரி சினிமாக்காரர்களுக்காக இப்ப நம்ம நாட்டுல எத்தனையோ பேர் இறந்து போனாங்க, தியாகம் செஞ்சு. இப்ப டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களா இருக்கட்டும், காமராஜர் ஐயாவா இருக்கட்டும், இந்த மாதிரியான நிறைய தியாகங்கள் செய்தவர்களா இருக்கட்டும், அவங்களுக்காக கண்ணீர் விட்டா ஒரு பிரயோஜனம் உண்டு, புண்ணியம் வாட்சி கிடைக்கும். இந்த மாதிரி ஆட்களுக்கு கண்ணீர் விடுறதுனால என்ன லாபம்? பாருங்களேன் எப்படி எல்லாம் இருக்காங்க. புள்ளைய வேற கூப்பிட்டு வந்திருக்காங்களாமா அந்த அம்மா. 5 மணிக்கு வெயிட் பண்ணிருக்காங்க. இப்ப இவர் இருக்காரு இல்லையா, யாரு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்,
இவர் வந்து என்னன்னு கேளுங்க. அவங்க வந்து எவ்வளவு கோடி ரூபாய்ப்பா எனக்கு தெரியல, அவர் எவ்வளவு சம்பளம் வாங்கினாரு. ஏன்னா ஒரு 300 கோடி சம்பளம் வாங்குவாரா? அப்படி வாங்கக்கூடிய ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா, லதா ரஜினிகாந்த் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை பெங்களூரு நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. கோச்சடையான் திரைப்பட தயாரிப்பான 10 கோடி ரூபாய் பாக்கியை கொடுக்க மறுத்ததாக லதா ரஜினிகாந்த் மீது தனியார் நிறுவனம் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. இதை எதிர்த்து கர்நாடக உயர்நீதிமன்றம் மற்றும் உச்ச நீதிமன்றங்களை நாடிய லதா ரஜினிகாந்திற்கு வழக்கை எதிர்கொள்ள தேவையான ஆதாரங்களை முழுமையாக சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தில் சமர்ப்பித்து வழக்கை முடித்துக் கொள்ளுங்கள் என அறிவுறுத்தப்பட்டது. இந்த நிலையில் லதா ரஜினிகாந்த் தன் மீதான வழக்கை ரத்து செய்யக்கோரி மனுவை பெங்களூரு நீதிமன்றம் தற்போது தள்ளுபடி செய்துள்ளது. இதைத் தொடர்ந்து வழக்கு விசாரணையானது வரும் நவம்பர் 10ஆம் தேதி மீண்டும் நடைபெற உள்ள நிலையில் நீதிமன்றத்தில் அவர் மீதான கிரிமினல் நடவடிக்கைகள் தொடரும் என அறிவிக்கப்பட்டுள்ளதால் அவர் அன்றைய தினம் நேரில் பாருங்க. லதா ரஜினிகாந்த் யாரு? மிஸ்டர் ரஜினிகாந்த் அவங்களுடைய மனைவி 10 கோடி ரூபாய் வந்து பாக்கி கோச்சடையான் படம் எடுத்ததுக்கு அவங்க தரணும். அதை வந்து கிட்டத்தட்ட அது எடுத்து 10 வருஷத்துக்கு இருக்குங்களா? 10 வருஷத்துக்கு 10 கோடி ரூபாய் அப்படின்னு பார்த்தா இதுவே வந்துட்டு ஒரு ஸ்கேம் தான் இல்லையா? அதுக்கு வட்டி போட்டிருந்தா கூட இன்னைக்கு எவ்வளவோ டபுள் மடங்கா கூட ஆயிருக்கும் இல்லையா? அப்படி இருக்கிறப்ப இவ்வளவு கோடி ரூபாய் பணம் சம்பாதிக்கிறாங்க. 10 கோடிங்கிறது ஒரு கம்மி தானே. இப்ப 200 300 கோடி ரூபாய் வாங்குறவங்களுக்கு 10 கோடிங்கிறது ரொம்ப கம்மியான ஒரு அமௌண்ட் தான். அப்படி இருக்கிறப்ப அந்த 10 கோடி ரூபாய் வந்து கடன் பாக்கிய கூட வந்து செலுத்த முடியாத பிச்சைக்கார நிலைமையில மிஸ்டர் ரஜினிகாந்தோடைய மனைவியாரும் இருக்கிறாங்கன்னா அது எவ்வளவு பெரிய சோகம். ஆனா அவங்கள நம்ம போயிட்டு ஓஎஸ் கார்டன்ல வீடு வாங்கின உடனே நம்ம போயிட்டு எவ்வளவு கொண்டாட்டமா பண்றோம்ல, அவங்கள பாக்குறதுக்காக நம்ம எல்லாரும் எவ்வளவு காத்துட்டு இருக்காங்க பாருங்க. என்ன ஒரு பிரம்மாண்டமான தமிழ் மக்கள்னு பாத்துக்கங்க, கத்துக்கங்க எல்லாரும். ஆமா. அப்புறம் வந்து நிறைய இந்த மாதிரி சென்ஸா எடுத்து வச்சிருக்கீங்களா? பார்த்து ரொம்ப கஷ்டமா போச்சு. அதுக்காக தான் இது வந்து பாத்தீங்கன்னா விக்ரம் இருக்காரு இல்லையா? விக்ரம் அவருடைய பையன் குருவா. அந்த பையன் என்ன பண்ணிட்டாரு, அந்த தம்பி வந்து ஒரு படம் நடிச்சிருக்காரு பைசான் அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டா தான் ப்ரொனவுன்சியேஷன் பண்றேன்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து அவர் வந்து வராருங்க. அதுக்கு வந்து அவர் வந்து தன்னுடைய படத்துடைய பாருங்க, மகன் படத்துக்கான முதல் ஆளாக ஓடோடி வந்து தந்தை. எல்லா உலகத்திலயும் புள்ள வந்து ஒரு விஷயம் பண்ணிருக்கப்ப ஃபர்ஸ்ட் தந்தைதான் என்கரேஜ் பண்ணுவாங்க இல்லையா? அவங்கதான் செய்வாங்க. இது ஒன்றும் பெரிய பிரம்மாண்டமான ஒரு விஷயம் இல்லையே. ஏன் வந்து இந்த மாதிரியான மீடியாஸ் எல்லாம் ஏன் இந்த மாதிரியான டைட்டில் எல்லாம் வைக்கிறாங்கன்னு நார்மலான ஒரு விஷயம் தானே. எல்லா அப்பாவுக்கும் புள்ள ஒரு விஷயம் செய்யறப்ப ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம், ஒரு டிகிரி வாங்கினா அது பெருமைதான். ஒரு விஷயத்த சாதிச்சா அது பெருமைதான். இப்ப விக்ரமுக்கு மட்டும் இது ஒரு பெரிய விஷயமா இல்லை இல்லையா? அதுக்கு மக்கள் வந்து என்ன அடிச்சாட்டி பண்ணிருக்காங்க. வேற ரொம்ப நேரம் பாக்கணுமா அப்படின்னு எனக்கே தோணுச்சு. வேற ஆப்ஷன் இல்லாம தான் எடுத்து வச்சிருக்கேன். இப்ப பாத்தீங்களா, இதெல்லாம் என்ன? கார் வருது, ரோஜா பூ மாலை அப்படியே தூவுறாங்க அவர் மேல. அப்படியே மேல எல்லாம் தூவி, ஏங்க அவர் என்ன கடவுளா? ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க தமிழ்நாட்டு மக்களே? எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு உங்களை எல்லாம் நினைச்சா. இப்படி எல்லாம் மானமிகு தமிழர்கள் அப்படின்னு சொன்ன ஒரு காலம்லாம் கூட மங்குடி தமிழர்கள் ஆயிட்டோமே அப்படின்னு நினைக்கிறப்ப மன வருத்தமா இருக்கு. ஏன்பா அவர் என்னப்பா பண்ணிட்டாரு? பையனுடைய படத்தை பார்க்க வந்தாரு, சரி ஏதோ ஒரு ஆசைக்கு போய் ஒரு செல்ஃபி எடுக்கிறீங்க, சரி ஓகே ஒரு போட்டோ எடுக்கிறீங்க, அதெல்லாம் ஓகே. பூவெல்லாமா போடுறது? ஏன்பா பூவெல்லாமா போடுறது? சொல்லுங்க, யாராச்சும் பாத்தீங்கன்னா சொல்லுங்க. பூ போடுறீங்க. இது ஒரு கொடுமை. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு கொடுமையை காமிக்கிறேன் பாருங்க. விக்னேஷ் சிவன் அப்பாவை பிரிய மனமில்லாமல் ஏர்போர்ட்டில் அழுத குழந்தைகள். யாருன்னா இவங்க நயன்தாரா அந்த விக்னேஷ் சிவன்.
இது என்ன கொடுமைன்னு கேட்டீங்கன்னா, இப்ப எல்லார் வீட்லயும் குழந்தைங்க இருக்காங்க தானங்க. சரியா? இப்ப எல்லா அப்பா அம்மாவுக்குமே பிள்ளைங்க இருக்காங்க. எல்லாரும் வேலைக்கு போனாங்கன்னா என்ன பண்ணுவோம், இந்த நயன்தாரா வந்து யூசுவலாவே அவங்க பண்றது எனக்கு பிடிக்காது. எங்க ஷூட்டிங் போனாலும் வந்து அவங்க பிள்ளைங்கள வந்து கூட்டிட்டு போயிட்டு அவங்கள பாதுகாக்கிறதுக்குன்னு ஒரு தனியா ஒரு ஆள், அதுக்கு சம்பளத்துக்கும் வந்து அந்த ப்ரொடக்ஷன் டீமே வந்து குடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப நம்ம எல்லாம் இருக்கோம், வீட்டுல இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், பிள்ளைய வந்து ஆபீஸ்க்கு யாரும் கூட்டு போறது இல்லை இல்லையா? யூஸ்வலா பாத்தீங்கன்னா வந்து எந்த ஆபீஸ்லயுமே அலோ பண்றது கிடையாது. ரொம்ப ரேரா வந்து வச்சிருப்பாங்க, இந்த பிளே ஸ்கூல் மாதிரி சின்னதா வச்சுட்டு உமன் குழந்தை வச்சிருக்கவங்களுக்கு எல்லாம் வந்து ஹெல்ப் பண்ற மாதிரி. பட் மோஸ்ட்லி வந்துட்டு யாருமே அவங்கவுங்க ரெஸ்பான்சிபிலிட்டி வீட்டுலதான் வந்து வச்சுக்கணும். அப்படி இருக்கிறப்ப ஒரு ஷூட்டிங்க்கு வந்து நீங்க மட்டும்தான் குழந்தை பெற்றிருக்கீங்களா? நயன்தாரா மட்டும்தான் பெற்றிருக்காங்களா? விக்னேஷ் சிவன் வீட்டுல சும்மா தானே இருக்கிறாரு. அப்ப அவர் குழந்தைய பாத்துக்கலாம், அவங்க அம்மா இருக்காங்க, மாமியார் இருக்காங்க, எல்லாரும் பாத்துக்கலாம். இவங்க தூக்கிக்கிட்டு போறதுக்கு வந்து ஒரு சீன். இப்ப ட்வின்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டே சீன், எங்க வீட்லயும் தாங்க ட்வின்ஸ் இருக்காங்க, நாங்களாம் இந்த மாதிரி இந்த பண்ணலையே இருக்க மாதிரிதான் இருக்கிறோம். ஓகே, அவங்க நார்மல் பீப்புள் இல்லை இல்லையா? அதனால அப்படிதான் செய்வாங்க. அதுல வந்து நிறைய பேர் அந்த கமெண்ட்ஸ்ல பாக்குறீங்க, எப்படி ஒரு மதர் கூட்டா இருக்காங்க நயன்தாரா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையா, இப்படி ஒருத்தங்க சரப்போசியில குழந்தை பெற்றுக்கிட்டாலும் இப்படி ஒரு இது வந்து பாசம் யாருமே இருக்க முடியாது அப்படின்லாம் சொல்லி அதுல பயங்கர கமெண்ட் பாருங்களேன். குழந்தை வந்து சரப்போசியில பெற்றுக்கிறது இல்ல நார்மலா வந்து பெற்றுக்கிறது, இது எல்லாமே அவங்களுடைய விருப்பம், அவங்களுடைய தனிப்பட்ட கருத்து. சரியா? இப்ப நீங்க வந்து ஒரு இடத்துல வந்து பப்ளிக்கா சொல்றப்ப எல்லாரும் 4 கொஸ்டின் கேட்கதான் செய்வாங்க. சொல்றது சொல்லாத உங்களுடைய விருப்பம். ஆனா நீங்க அவங்க சொல்லாதீங்கன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது இல்லையா? இது ஒரு விஷயம்னு நியூஸ் மீடியால எல்லாம் போடுறீங்களே, மீடியால போடுறவங்களுக்கு எல்லாம் குழந்தையே இல்லையாங்க? நீங்க எல்லாம் மீடியால வந்து ஒரு சைடு வந்து கேமரா புடிச்சுக்கிட்டு இன்னொரு சைடு வந்துட்டு குழந்தைய வச்சுக்கிட்டா வேலை பாக்குறீங்க இல்ல இல்லையா? இதெல்லாம் என்ன சொல்றதுன்னே தெரியல. இதெல்லாம் ரொம்ப ஓவரா பண்றாங்க. யூஸ்வலா எனக்கு ஐஸ்வர்யா ராய் அவங்களுடைய குழந்தை வளர்க்கிறதா இருக்கட்டும், அவங்க வந்து அவங்களுடைய பொண்ணை கேர் பண்றதா இருக்கட்டும், தேவியானி அவங்களா இருக்கட்டும், இந்த மாதிரி சில பேர் இருக்காங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். உலக அழகி ஐஸ்வர்யா ராய் அவங்க கூட ஷூட்டிங்க்குலாம் ஆராத்தியாவை வந்து கூட்டிட்டு போய் நான் பார்த்தது இல்லைங்க. சரியா? அவங்க வீட்டுல அவங்க வந்து ஃபேமிலியோட ஷூட்டிங்னா வேலைன்னா வேலை தனி, குழந்தைன்னா குழந்தை தனி, இதெல்லாம் எப்படி இருக்கு? பாத்துக்க ஆள் இல்லையா? இங்க பாத்துக்கிறவங்க பாத்துக்கிறாங்களே. விக்னேஷ் சிவன் என்ன ஷூட்டிங்க்கு நயன்தாராவோடயாவா போறாரு? இல்ல, வீட்டுல இருக்கிறவங்க பாத்துக்கலாம்ல, அதுக்குன்னு தனியா ஆளெல்லாம் வச்சிருக்கீங்க தானே. இதெல்லாம் என்ன சொல்றது? அதுவும் ஒருத்தர் வந்து போட்டோ எடுக்கிறாரு, இதுக்கு சல்யூட் நம்ம போறாங்க. பாருங்களேன் எப்படி எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா நம்மள கடவுள் நயன்தாரா தான் வந்து பெரிய ஆள். அவங்க வந்து 10 பிரேக்கப் பண்ணிருக்காங்க. அந்த பிரேக்கப்ல எல்லாருக்கும் ஒரு பொண்ணு வந்துட்டு பெரிய ஆளாய் வந்திருக்காங்க. அவங்க நீ பாரு, சாவித்திரியும் ஒரு நடிகை இருந்தாங்க. அவங்க எல்லாம் வந்து வாழ்க்கையில வந்து கஷ்டப்பட்டவங்க தான். அவங்களுக்கு இந்த மாதிரியான இஷ்யூஸ் எல்லாம் இருந்திருக்கு. ஓகே, அதே மாதிரி வந்து சில்க் ஸ்மிதா அவங்களோட எல்லாம் நயன்தாரா பெரிய ஆள் இல்லைங்க. நிஜமா சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. எதுவுமே இல்லாம ஒரு விஷயம் தெரியாம அந்த காலத்திலேயே வந்து ஃபேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வந்ததே சில்க் ஸ்மிதா தான். அவங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு லைஃப் பார்ட்னர் கிடைக்கல, அவ்வளவுதான். இப்ப விக்னேஸ்வர் மாதிரி ஒரு லைஃப் பார்ட்னர் எல்லாருக்கும் லக்குங்கிறது வேணும். ஹார்ட் ஒர்க் இருந்தா கூட லக் இருந்தாதான் சினிமா இண்டஸ்ட்ரியில வந்து ஜெயிக்க முடியும். சரியா? ஒரு படம் இதாயிடுச்சுங்கிறதுனால நீங்க வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க அதுல இருந்து வந்தாங்க. நீங்க ஓகே, நீங்களா தானே போயிட்டு ஒரு பிரேக்கப்ப பண்ணீங்க. ஒருத்தங்க கல்யாணம் ஆனவங்க தெரிஞ்சும் அதே விஷயத்த நீங்க தான் போயிட்டு இது பண்ணீங்க. அப்படி இருக்கிறப்ப அதுக்கு நீங்க தான் ரெஸ்பான்சிபிள். அதுல இருந்து வெளியில வந்துட்டீங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு இதாச்சு நான் அப்படி லைஃப் வாழ்றேன் இப்படி, அதெல்லாம் உங்களுடைய பர்சனலான ஒரு விஷயம். ஆனா நீங்க பண்ற பந்தா இருக்கே, உலகமாக்கா பந்தா வருது. இதெல்லாம் பாக்குறப்ப வேற யாருக்குமே குழந்தை இல்லையா? நீங்க மட்டும்தான் குழந்தை வச்சிட்டு இருக்கீங்களா? உங்க பிள்ளைங்க மட்டும் தான் தங்கமா? இதுல வேற அவார்டு ஃபங்க்ஷன் எல்லாம் பார்க்கணும், ஹக் பண்ணிக்கிறது என்ன? உங்களோட ஆளாளப்பட்டவங்க எல்லாம் லவ்வர்ஸா இருக்காங்கம்மா, அவங்க கூட இந்த அளவுக்கு எல்லாம் சீன் போட கிடையாது. எனக்கு வீட்டுல தேவயானி ராஜகுமாரன் அவங்க 2 பேர், அவங்க பேர் ரொம்ப பிடிக்கும். அவங்கள வந்து யாருமே சொல்ல மாட்டாங்க. எனக்கு கஷ்டமா இருக்கு. எப்ப பார்த்தாலும் சூர்யா ஜோதிகா, அஜித் ஷாலினி சொல்லுவாங்க, இவங்களே சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு நல்ல ஒரு பேர், ஒரு நல்ல ஒரு கப்பல் அப்படின்னா வந்து அவங்க 2 பேர் தான் பிடிக்கும். ஏன்னா அவங்க ரொம்ப பிரபலமா தெரியல, அதனால பெருசா இவங்க எல்லாம் விடப்பட மாட்டேங்கிறாங்கல்ல. இப்ப விக்னேஷ் சிவன் நயன்தாரானா எப்ப பார்த்தாலும் அவங்களுக்கு, இப்ப கூட அன்னபூர்ணின்னு சொல்லிட்டு ஒரு படத்துக்கு அவார்டு கொடுக்குறாங்க. எனக்கு அந்த அவார்டே பிடிக்கவே இல்லை. ஒண்ணு பெருசால அந்த அம்மா சாதிச்சு இல்ல அந்த அவார்டு நயன்தாரா வந்து அந்த படத்துல.
ஆனா பாத்தீங்கன்னா அவார்ட் எப்ப பார்த்தாலும் பொழுதன்னைக்கு அவங்களுக்கு தான் அவார்ட். இந்த அவார்டு கொடுக்கறதுல இப்ப நல்லா முடிவு பண்ணி வச்சிருக்க ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டு இது எல்லாமே காசு கொடுத்து வாங்கிடுறாங்க. எல்லாத்தையும் காசு கொடுத்து வாங்குற மாதிரி அவார்டையும் காசு கொடுத்து வாங்கிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானாவே நினைச்சுப்பேன். அவங்களோட எல்லாம் டேலண்டான பர்சன்ஸ் எல்லாம் வந்து இருக்காங்க. பட் இருந்தாலும் நம்ம அப்படிதாங்க. அதனால நம்ம என்ன பண்ணணும், சமைச்சுக்கணும். ஓகே, இப்ப இன்னொரு விஷயம் கம்மியா இது வந்து இந்த மேரி இருக்காரு இல்லையா மாதவன், அவர் வந்து அவர்கிட்ட கேள்வி கேக்குறாங்க. இந்த மாதிரி ஜிடி நானு பத்தி ஒரு படம் வந்து வந்திருக்கு இல்லையா, அதுக்காக ஒரு விழா எடுத்து கொண்டாடுறப்ப கரூர் சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டோம்னா, இவ்வளவு காசு செலவு பண்ணி இந்த விழாவை வந்து கொண்டாடுறாங்க, இப்ப வந்து அதை பத்தி ஏன் பேசணும் அப்படின்னு இந்த மனுஷன் வந்து சொல்றாருங்க. பாத்துக்கங்களேன். ஏங்க, ஒரு உயிர் போயிருக்கு, 41 பேர் உயிர் போயிருக்கு, அதை பத்தி ஒரு கேள்வி கேக்குறாங்க. என்ன ஒரு சிரிச்சுக்கிட்டே ஒரு பதில். பணம் நிறைய பணம் செலவு பண்ணி ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்க, ஏன் அந்த இடத்துல கேள்வி கேட்டா பதில் சொல்ல மாட்டீங்களா? நாளைக்கு உங்க வீட்டுல உள்ளவங்களுக்கு ஏதோ ஒண்ணு ஆயிடுச்சு, இந்த இடத்துல வந்து கேள்வி கேக்குறாங்க, அப்ப நீங்க என்ன சொல்வீங்க? இங்க வந்து எங்க வீட்டுல அப்படி உள்ளவங்களுக்கு ஆயிடுச்சு, அதனால வந்து இவ்வளவு பெரிய நல்ல இடத்துல ஃபங்க்ஷன் பண்றோம், இவ்வளவு செலவு பண்ணி பண்றாங்க, அங்க வந்து அதாவது இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நல்ல விஷயம் பேசுறது ஏன் துக்க விஷயத்த பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி பதில் வந்து ரிப்ளை பண்றாரு. இப்ப உங்க வீட்டுல உள்ளவங்களுக்கு இப்படி எல்லாம் நடந்திருந்தா இப்படிதான் பதில் சொல்லியிருப்பார் போல. இதெல்லாம் என்ன சொல்றது இல்ல, நல்லா இருக்குல்ல? ஒரு இடத்துல ஒரு பெரிய ஒரு பெருந்தன்மையா நடந்துக்க தெரியல, அங்க வந்து நீங்க போகணும் பண்ணலாம், ஆனா உங்களுடைய பேச்சுல வந்து அதனுடைய வருத்தம் தெரியணும். சிரிச்சுக்கிட்டே எப்படி ஒரு பதில் சொல்றாரு, 41 பேரோட உயிர்ல எப்படி பதில் சொல்லிருக்கணும் அந்த இடத்துல? இல்லைங்க, இந்த மாதிரி எனக்கும் ரொம்ப துக்கமா தான் இருக்கு, நானும் கேள்விப்பட்டேன், ரொம்ப வருத்தமா இருக்கு, அவங்களுக்கு எல்லாம் ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்றது எப்படி இருக்கும்? அதுதான் ஒரு நல்ல ஒரு பெரிய மனிதர்கள் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். அதை விட்டுட்டு பெரிய விழா நடத்துறோம், அதுல வந்து இதெல்லாம் இது பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து இது பண்றாங்க. சரியா? ஒரு நல்ல ஒரு மரியாதை வச்சிருங்க. இந்த பதில் சொன்னோன்னே இவங்களெல்லாம் நமக்கு மரியாதை வச்சு இவங்க மேலாம் வந்து என்ன சொல்றது, இவங்களெல்லாம் குடிச்சு என்ன ஆக போகுது? உங்க சல்லி பிரயோஜனம் கிடையாது இவங்க நாளெல்லாம் நமக்கு. சரியா? நம்ம காசு வச்சுதான் இவங்களே வாழ்றாங்க. இவங்கெல்லாம் என்ன பெரிய இது பண்ணிட்டு இருக்காங்க, கோடி பணம் நம்ம கொடுக்குற டிக்கெட்டை வச்சு அதை வச்சுதான் வந்து பெரிய ஆளா ஆயிட்டு இருக்காங்க. என்ன ஒரு பண்றா பாருங்க. நான் இப்படியே போச்சுன்னா எங்க போறதே தெரிலங்க. எல்லாருக்கும் நம்ம எல்லாரும் இப்பவே ரெடி ஆகிக்க வேண்டியதான். இந்த மக்கள் கிட்ட எல்லாம் என்ன சொல்றதுனே தெரில. நானும் நிறைய வீடியோஸ் வந்து சினிமா பத்தி சொல்லிட்டேன், பட் இருந்தாலும் யாரும் கேக்குற மாதிரி இல்ல. இதுலயும் சொல்லியிருக்கிறேன். சரியா? உங்களுடைய ரசிகர்கள் யாரையாச்சும் வந்து ஏதாச்சும் இது பண்ற மாதிரி இருந்தா கொஞ்சம் பார்த்து டென்ஷன் ஆகாம வார்த்தைகளை எல்லாருமே கமெண்ட்ஸ் பண்ணுங்க, தப்பே கிடையாது. கொஞ்சம் எல்லாருமே டீசெண்டா பண்ணுங்க. தவறான வார்த்தைகளை உபயோகிக்கும் பொழுது அந்த தவறான வார்த்தைகள் உங்களுக்கும் அது கிடைக்க பெறும் அப்படின்னு நான் சொல்லுங்க. நம்ம எது செய்யறோமோ அது நமக்கு திருப்பி வருங்கிறது கடவுள் வந்து சொல்லி கொடுத்த ஒரு வார்த்தை. சரிங்களா? அதனால நல்லதையே செய்வோம், நல்லதையே நினைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.